டேய் நண்பா, எனக்கு அண்ணனுக்கு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன். சின்ன பையன் தான், மாறி மாறி சும்மா அடி போட்டுட்டு இருந்துருக்கானு வேற பையன் மாரில கூட. அப்போ நான் என்ன தெரியுமா சொன்னேன், ஜேய் அவனுக்கு அப்பாவும் பயங்கர ஆளாகும் கேட்டியா. அதனால நீ வந்துட்டு என்னன்னா, இப்போ இல்லாட்டாலும் கொஞ்சம் வருஷம் கழிஞ்சாவது அவனுக்கு கண்டிப்பாக அடி கொடுக்கணும். இதே பழி உணர்வோட இருந்தாங்க நான் சொல்லிடுறேன். ஏன் தெரியுமா, இப்போ இந்த சின்ன பசங்களுக்கு இப்படி சொன்னாதான் அவனும் அதே மனசில் வச்சுட்டு பழி வாங்குவானு. எப்படி நல்ல ஐடியா கொடுத்தேன் பாத்தியா. டேய் உனக்கு அறிவு இருக்காடா. சின்ன வயசுல சின்ன குழந்தைகள்லாம் வந்துட்டு இப்போ சண்டை பிடிக்கிறாங்கன்னா கொஞ்ச நேரம் கழிஞ்சு அடுத்த சமாதானமாகி அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. டேய் இந்த உலகத்துல நிறைய இடங்கள்ல பாரு, அடி தடி பிரச்சனை சண்டைகள் ஏன் கொலை வரைக்கும் நிறைய நடந்துட்டு இருக்குன்னா அது காரணமே சின்ன வயசுல குடும்பங்கள்ல சொந்தங்கள்ல நஞ்ச விதைக்கிற மாதிரி குழந்தைகள்கிட்ட. டேய் அவன் அப்படியாகும், இவனை நீ விடக்கூடாது, இன்னைக்கு வந்துட்டு இப்படி பிரச்சனை பண்றான், அப்பங்காரம் வந்துட்டு பயங்கர ஆளாகும், அதனால இந்த இவனை விடக்கூடாது, என்னையா இருந்தாலும் நீ வந்துட்டு பழி வாங்கணும், அவன் அப்பா அப்படி செய்தான் இப்படி செய்தான்னு நஞ்ச விதைக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் நிறைய இடங்கள்ல அந்த மனசுலேயே குழந்தைங்கள சின்ன வயசுல நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் மனசுல அந்த குழந்தைங்க வச்சு வளர்ந்த பிறகு அந்த பிரச்சனையை மனசுல வச்சுட்டு அவன் அப்படி பண்ணா இப்படி பண்ணா பழி வாங்குற உணர்வுல இந்த உலகத்துல நிறைய அசம்பாவிதங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால இனிமேலும் அடுத்த தலைமுறை இப்படி வர வேண்டாம். இன்னைக்கு எவ்வளோ இடங்கள்ல வந்துட்டு பாதிக்கப்பட்டு செய்யது அறியாம ஒரு பிரச்சனைகளை பண்ணுவாங்க. அதுக்கடுத்த அடிதடி வெட்டு குத்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் கேஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் வரும்போது அதுக்கடுத்த திரும்பி பார்க்கும்போது அவங்கள உதவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த நேரம் வந்துட்டு என்னன்னா, இந்த பழி உணர்வுனாலேயே எவ்வளவு ஃபேமிலிகள் பாதிக்கப்பட்டு எவ்வளவு இடத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்துட்டு ஜெயிலுக்கு போயாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவங்களுக்கு வந்துட்டு வருஷ கணக்கில் அங்கேயே அவங்க வாழ்க்கையை முடியுது. இதனால என்னென்னா, இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம நல்லபடியாக அடுத்த தலைமுறை நல்லா வளரணும்னா நம்ம நல்ல விதமாக சொல்லி கொடுப்போம், நல்ல புத்தகங்களை படிக்கிறத சொல்லி கொடுப்போம். அதே இடத்துல தோட்டங்களில் நம்ம செடி வளர்க்குறது, இயற்கையோட உணஞ்சி அன்பாக பழகிறது, சந்தோஷம் அடுத்தவங்கள்ட்ட அன்பு காட்டணும், பழி உணர்வு இருக்கக்கூடாது, இரக்கமாக எல்லாட்டையும் பேசணும், ஏழைகளை மதிக்கணும், பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், சமுதாயத்தில் சமத்துவமாக இந்த உலகத்தில் சமத்துவமாக எல்லார்ட்டையும் அன்பாக பழகணும், பாகுபாடு பார்க்கக்கூடாது, நல்லபடியாக படித்து உயர்ந்த இடத்துக்கு வரணும், நல்ல புத்தகங்கள், நல்ல பெரியவங்க எழுதின நல்ல புத்தகங்கள், அறிவாற்றல் இருக்கக்கூடிய புத்தகங்கள், இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு அவங்கள்ட்ட குழந்தைங்கள்ட்ட சொல்லி கொடுக்கும்போது நல்ல அறிவுத்தனமாக வளர்ந்து இந்த பழி உணர்வு எதுவும் இல்லாமல் எல்லார்ட்டையும் நல்ல அன்பு காட்டக்கூடிய நல்ல குழந்தைகளாட்டு அவங்க வளர்ந்து நல்ல இளைஞர்களாக வளர்ந்த பிறகு இந்த உலகத்தில் அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பும் இருக்கும். இந்த சமுதாயமே இந்த உலகம் அனைவரும் வந்துட்டு அவங்கள பாராட்டுவாங்க. அப்போ வந்துட்டு போகிற இடங்களில் எந்த பிரச்சனையும் இருக்காது, அன்பு தான் அவங்களுக்கு வந்துட்டு சுற்றி இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு நம்ம குழந்தைகள்கிட்ட அடுத்த தலைமுறை எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் வளரக்கூடிய நல்ல விதமான கருத்துக்களும் நல்ல விதமாக அன்பாக அவங்கள்ட்ட நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அறிவும் வளரும், அவங்களும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்க. சின்ன வயசுலேயே வந்துட்டு செல் அதிக நேரமாக யூஸ் பண்ணாமல் கொஞ்ச நேரம் மட்டும் அவங்களுக்கு காமிச்சிட்டு அதிலும் அறிவு சார்ந்ததை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு போயிட்டுருக்கும்போது தோட்டங்கள் இயற்கையோட அண்டி இருக்கக்கூடிய உடற்பயிற்சிகள் நம்ம சொல்லி கொடுக்கறது, நல்ல விதமான கருத்துக்களையும் தெளிவான விளக்கங்களையும் நம்ம சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தை வளரும்போது நல்ல விதமாக வளரும். அடுத்த சமுதாயம் இந்த உலகம் வந்துட்டு சிறப்பாக இருக்கும்.